அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமினேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரியாதவங்க பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூகுளுக்கு போய்க்கோங்க, ஏதாவது ஒரு ப்ரௌசிங் ஆப்பில் கூகுள் போய்க்கோங்க. ஸோ அதில் ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஸோ இந்த ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக உங்களுக்கு ஒன்று வந்திருக்கும், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை ஆர்ஆர்பி சென்னை ஹோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃபோட ரெக்யூர்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா லெவல் 1 போஸ்ட்டு குரூப் டியோடது. ஸோ இங்கே குரூப் டின்றதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சிஎன் நம்பர் 08/2024 பார்த்திங்கன்னா லெவல் 1 போஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்தீங்க அப்படின்னா கிளிக் ஹேர் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டாப்பில் அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பட்டன் இருக்கும். ஸோ ரெட் கலரில் அதை பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னால் 2024 இருந்து நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதனால் புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ரயில்வே எக்ஸாமே அப்ளை பண்ணலை, ஸோ பிஃபோர் 2024 நீங்கள் புதுசாக தான் பண்ணணும். ஆஃப்டர் 2024 அப்புறம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு உள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணதில்லை சார், இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போங்க. ஸோ அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி ஹூ ஹேவ் ஆல்ரெடி கிரியேட் அன் அக்கௌண்ட் ஃபார் எனி சிஎன் இஷ்யூட் பை ரயில்வே இன் 2024 ஆர் நாட் ரெக்யூர்ட் டு ரெஜிஸ்டர் அகைன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் ஆர்ஆர்பி சிஎன் எக்ஸாமினேஷன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ 2024 அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை, புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பழைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு போய்க்கணும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய நேஷ்னாலிட்டி, ஸோ இந்தியா அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது நேம், ஸோ நேம், ஸோ இந்த இடத்துல நான் ஒரு நேமை ஃபீட் பண்ணுறேன், ஃபுல் நேம். ஸோ உங்களுக்கு ஆதார் கார்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அந்த மாதிரியே நீங்கள் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் இருக்குது, உங்களோட சர்டிஃபிகேட்டில் நேம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் நேம் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித்தின் 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் ஆயிடுது அப்படின்றப்ப நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் போனாலே அதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நேமில் நான் ஃபுல் நேம் போட்டேன், உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதேமாரி உங்களுடைய 10th 12th மார்க் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அகெயின் ரீடைப் பண்ணிக்கணும் நேமை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துடலாம். ஸோ தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இயரை கிளிக் பண்ணிங்கன்னா இயரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இயரை பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதேமாரி மந்த்துக்கு நீங்கள் பேக்வேர்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடலாம். ஓகேவா, அகெயின் சேம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே நீங்கள் கேலண்டர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும், அதில் செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே நம்பர்ஸை ஃபீட் பண்ணணும். ஸோ இதில் நம்பர்ஸை டேரெக்டாக ஃபீட் பண்ணிடுங்க. 25051989 இதுக்கு நீங்கள் ஸ்லாஷ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். நீங்கள் வெறும் நம்பரை மட்டும் டைப் பண்ணால் போதும். ஸோ அடுத்து உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாதர் நேம், ஸோ ஃபாதர் நேம் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களோட சர்டிஃபிகேட்டில் எதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுபடியே என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஸோ தென் மதர் நேம், ஸோ மதர் நேம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா சர்டிஃபிகேட்லையும் இருக்காது. ஸோ இருக்கிறவங்க கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அகெயின் ரீஎன்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், அடுத்து உள்ளதான் இதெல்லாம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ். இது நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க. ஸோ அகெயின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதில் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் வெரிஃபிகேஷன், இந்த 3 உங்களுக்கு கேட்கும். ஸோ பாருங்கள்,
இமெயில் அட்ரஸ் கரண்ட்லி ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு உள்ளே போக முடியும். ஸோ அதே மாதிரியே மொபைல் நம்பர் உங்களுக்கு கையில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெசேஜ் வரக்கூடியதை கொடுங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து மெசேஜ் வரக்கூடிய அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணணும். இது மஸ்ட்டு. இது இல்லாமல் நம்மளால் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. ஸோ அகைன் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். கேஒய்சி மோட் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுத்துருக்க நேமும் உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் கொடுத்துருக்க நம்பரில் அங்கே இருந்து வெரிஃபை ஆகக்கூடிய நேமும் சேமாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்கா அப்படின்றத என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இது கொடுக்கப்படுது. சேம் அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோட்டோவை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்படியே இது டேரெக்டாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 மஸ்ட்டு மறந்துடாதீங்க. இமெயில் அட்ரஸ் ஆக்டிவாக இருக்கிறது, மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கிறது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அவங்க ஆதார் வெரிஃபை பண்ணுறாங்க, ஸோ என்னோடய இதெல்லாம் எடுத்து அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்றத என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன்றதுக்கு இந்த செக் பாக்ஸில் ஒரு டிக் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். பாஸ்வேர்ட் செட் பண்ணுறப்ப நீங்கள் கவனமாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்டில் காம்பினேஷன் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் மீன்ஸ் ஏதாவது @ சிம்பிள், ஆஸ் சிம்பிள், டாலர் சிம்பிள், பர்சன்டேஜ் சிம்பிள், ஸ்டார் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சிம்பிளை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஏதோ ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான காம்பினேஷனில் என்ன பண்ணிருங்க அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2 டைம் என்ட்ரு பண்ணணும். முடிச்சதுக்கப்புறம் ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடியதை என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணி அண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? நான் இதை இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா ஆல்ரெடி நான் அக்கௌண்ட்டை வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் கொடுக்கல. ஸோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிஞ்சு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட புது ஓடிஆர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை வியூ பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் ஆகலாம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன்ல, அதனால் என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி என்னோடய இதுக்கே போயிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த நெக்ஸ்ட்டு ப்ராசஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு லாகின்ல என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செக் பாக்ஸை கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக லாகின் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ லாகின் ஆகி உள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இருக்கும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் இந்த ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு டைம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமானது பெரிய அளவு ஒன்றும் கொடுக்கப்படலை. உங்களோட மெயிலு அண்டு எஸ்எம்எஸ், உங்களுக்கு மெயில் அண்டு எஸ்எம்எஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதோட கன்ஃபர்மேஷன்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம இப்போ போயிடலாம், ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் போனீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் ரீசெண்டாக என்னென்ன வேக்கண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கால்ஃபராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதோட எல்லா அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு லோட் ஆகி பார்த்திங்கன்னா முதல்ல வருது பார்த்திங்கன்னா level 1 ஆஃப் 7th CPC ப்ரை மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது பார்த்திங்களா. இதுதான் குரூப் டி ஓடது. இந்த குரூப் டி ஓடதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலக்ட் பண்ணி இதில் நம்ம இந்த லிங்கில் எந்த ஜோனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சென்னை ஜோனுக்கு செலக்ட் பண்ணுறேன். ஸோ சென்னை ஜோனுக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றதுனால சென்னை செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஸோ இதில் ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்ட் பை எனி RRB RRC அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது பார்த்திங்களா, ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே என்ன பண்ணல, ஏன்னா டிபார் பண்ணலன்றத ஒரு ரிமைண்டர் கொடுக்குற மாதிரி. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன என்ட்ரு பண்ணிங்களோ அது அப்படியே வந்துடும். ஸோ உங்களுடைய நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதில் நான் அன்மேரிட். ஸோ என்னோடய ரிலீஜன் நான் கொடுத்துட்டேன்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய மதர் டங். ஸோ மதர் டங் அப்படின்றத நான் அதில் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடம் ரொம்ப முக்கியமானது, சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் நீங்கள் தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துட்றீங்க. அதில் ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் இங்கிலீஷ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வெறும் இங்கிலீஷில் லாங்குவேஜில் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். இதே தமிழ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தமிழ்லேயும் எக்ஸாமினேஷன் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு டிஃபால்ட் லாங்குவேஜ் இன் ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்லேயும் நீங்கள் இங்கிலீஷ் தான் கொடுக்கும்போது டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்றப்ப உங்களால் இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களால் வியூ பண்ண முடியும். ஸோ அதனால் சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்றத தமிழில் கொடுத்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வரும். தென் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு. ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு இதை செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மச்சம் இருந்துச்சு அப்படின்னா, பெரிய மச்சமாக இருக்குது அப்படின்னா அதை கொடுங்க. ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்குலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுக்காதீங்க, ஸ்கேராகவே கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு மச்சம் இருக்குன்னா மோல் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் மோல் ஆன் எந்த சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் ஃபோர் ஆர்மில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் ஃபோர் ஆர்மில் இருக்குது, அல்லது அப்பர் ஹேண்டில் இருக்குது, ஷோல்டரில் இருக்குது அப்படின்றது என்ன பண்ணுங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். பொதுவாக வெளியே காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுங்க. ஸோ ஏன்னா நீங்கள் அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் காட்டும்போது முதுகில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்து ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கேர், ரெண்டாவது ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை நான் ஸ்கேர் கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கேராக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ மச்சம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தழும்புகளை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக கொடுத்துருங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ். ஸோ நான் போன எக்ஸாம் அப்ளை பண்ணதுனால எனக்கு இது எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல கம்யூனிட்டியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போய் நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ சார் நான் ஷெட்யூல் கேஸ்ட்டாக இருக்கேன்னா ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க, எஸ்டின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எம்பிசி, டிஎன்சி, பிசி இவங்கெல்லாம் அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே பார்த்திங்க அப்படின்னா அப்பர் கிளாஸில் நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் 8 lakhsக்கு மேலே போகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாம் நான் க்ரீமி லேயர் கீழே வருவீங்க. ஸோ அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கும்போதே உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நான் க்ரீமி லேயருக்குள்ளே வர்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கேஸ்ட் நேமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணணும். இது வராது, ஆட்டோமேட்டிக்கலி அப்பியர் ஆகாது, டவுன் பாக்ஸில் அப்பியர் ஆகாது, நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணணும். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், இது நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் சர்டிஃபிகேட் நம்பர். சர்டிஃபிகேட் நம்பரில் டிஎன் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சார் இது 1 year தானே வேலிடிட்டி, அதனால் இப்போ வாங்கணும், அப்புறம் வாங்குறப்ப வேறு சர்டிஃபிகேட் நம்பர் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இது கொடுக்கப்படுது. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 1 yearக்கு அப்புறம் நடந்தால் கூட நீங்கள் புதுசாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் கையில் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க இந்த சர்டிஃபிகேட் நம்பர் போட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் உங்களுடைய ஜாதி சான்றிதழ், உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஏதாவது இசேவை மையத்தில் அப்ளை பண்ணுங்கள். வித்தின் 4-5 daysல உங்கள் கையில் ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் கிடச்சிரும். டிஎன் போட்டு நான் அதை கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் பார்த்தாலே போதும். சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஜோனல் டெபுட்டி தாசில்தார் பதவின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மண்டல துணை வட்டாட்சியர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் அதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் அதை கொடுத்துறேன். ஜோனல் டெபுட்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லி ஸோ ஆக்சுவலாக அதை நம்ம கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், தாசில்தார் அப்படின்றது கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
இஷ்யூவிங் ஸ்டேட், எந்த ஸ்டேட்லேருந்து இஷ்யூ பண்ணியிருக்கு, தமிழ்நாடு. ஸோ எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த டேட்டை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, டிஜிட்டலி சைன்டு பை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டேட்டை போட்டிருப்பாங்க. அந்த டேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். இது என்னுடைய ஓல்டு சர்டிஃபிகேட் அப்படின்றதுனால இதில் இந்த டேட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா புதுசாக வாங்கின சர்டிஃபிகேட்டு. ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டைப் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக 2024 நீங்கள் எப்போ வாங்கினாலும் சரி, உங்களுக்கு 2024 வாங்கினீங்க அப்படின்னா 2025 March 31 அது எக்ஸ்பயர் ஆகும். ஃபினான்ஷியல் இயர் ரெண்ட் ஆகும்போது அது எப்போவுமே க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ வாங்கினா கூட 1 year வேலிடிட்டி இருக்காது. ஸோ இந்த வருஷத்தோட March 31 அது வேலிடிட்டி க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு 2 months வேலிட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ். ஸோ நம்ம என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, ஸோ அதே மாதிரி நம்மளுடைய அட்ரஸ். இந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக உங்கள் ஆதார் என்ன அட்ரஸில் இருக்கோ அதை கொடுங்க. இது ஏன் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்காகனா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களுக்கு ஆர்டர்லாம் வருது அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் போகும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் நீங்கள் இப்போ எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கீங்களா, ஒருவேளை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கேயா வெளியே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெளியே இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருங்க அப்படின்னா ப்ரெசென்ட் அட்ரஸில் இதை கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய ஆதார் என்ன இருக்கோ அதை பெர்மனன்ட் அட்ரஸாக இதில் கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, என்ன அட்ரஸ்ஸு, ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டு மேஜர் டவுன் என்ன இருக்குது அப்படின்றது என்ன பண்ணிருங்க அப்படின்னா கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது, ரெண்டுமே நான் ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் எனக்கு சேம் தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த காலமே டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அது அப்பியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல சேவ் ஆகணும். சேவ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்டு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா எனக்கு அதர் டீட்டெயில்ஸ் வரும். இதில் நம்மளுடைய ஜென்ரல் கேட்டகரி டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கன்னு கேட்டிருக்காங்க, இல்லை அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அடுத்து நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஸோ நோ அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரைப் வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களால் எழுத முடியுமா, இல்லை ஸ்க்ரைப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஸ்க்ரைப் தேவையில்லை அப்படின்றதுனால நோ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இபிசி எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் நம்ம இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நோ கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் ரயில்வேல சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா, நீங்கள் ஆல்ரெடி ரயில்வேயோட எம்ப்ளாயின்னு கேட்குறாங்க, நோன்னு சொல்லி கொடுத்துடலாம். கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நாட் அப்ளிகபிள் அப்படின்றத என்ன பண்ணிடலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஏதாவது பப்ளிக் செக்டர் யூனிட் அண்டர்டேக்கிங்கில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை கொடுங்க. அப்படி இல்லைனா நாட் அப்ளிகபிள் அப்படின்றத கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், நீங்கள் ஆக்ட் அப்ரெண்டிஸ் எதுவும் முடிச்சிருக்கீங்களா, சிசிஏஏ முடிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அப்போ ரயில்வேயோட அப்ரெண்டிஷிப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, சிசிஏஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ நோ அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரீஃபண்ட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 rupees அவங்க ஜென்ரல், நீங்கள் 500 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 400 ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீஃபண்டுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ரீஃபண்டோட யாருடைய அக்கௌண்ட்டுக்கு, எந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமுக்கு இது ரீஃபண்ட் ஆகணும், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அதே ரீஎன்டர் பண்ணணும். தென் ஐஎஃப்எஸ்சி கோடு, நம்மளுடைய பேங்க் எங்கே இருக்கோ அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, என்ன பேங்க்கில் நம்ம ரீஃபண்டு அப்ளை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பேங்க் அட்ரஸ். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டாலே இது ரெண்டும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் மெட்ரிகுலேஷன் அண்ட் எஸ்எஸ்எல்சி இதை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னோடய ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. உங்களுக்கு காமிச்சிட்றேன் ரோல் நம்பர் என்னென்னு. ஸோ உங்களுக்கு ரோல் நம்பர் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, 1222994 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா மாறி போய் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துருவீங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக போடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோல் நம்பராக போட போகிறோம். ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்ட்ரு பண்ணிட்டேன். தென் சர்டிஃபிகேட்டோட நம்பர் இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ இதை நான் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, ஸோ என்ன மீடியம் ஆஃப் போர்டு. ஸோ நான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு வேணால் அதை பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போ மெட்ரிகுலேஷன்
இந்த இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்தோன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வரும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ தமிழ்நாடு விருதுநகர். ஸோ இதிலே உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்பியர் ஆகும், நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து என்ன போர்டு? ஸோ ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு படிச்சிருக்கீங்கன்னா ஸ்டேட் போர்டு, அல்லது சிபிஎஸ்சி படிச்சிங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் போர்டு அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பாசிங் டேட்டு, என்ன எப்போ பாஸ் ஆனீங்க அப்படின்றது. ஸோ அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். 5/6/2006 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது நம்மளுடைய பாசிங் டேட். இதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ அடுத்து ரோல் நம்பர், அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ ரோல் நம்பர்ன்றது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ மேலே டாப்பில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் 3210038 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். சரி, ஓகே. ஸோ அப்போ இதை நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா நமக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா அது ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அடுத்து நீங்கள் 12th கொடுக்குறதா இருந்தாலும் சேம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 12th கொடுத்துக்கலாம். ஸோ 12th கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஐடிஐ. ஆனால் ஆக்சுவலாக இது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனால் நீங்கள் வெறுமையாக எஸ்எஸ்எல்சி மற்றும் ஐடிஐ மட்டும் கொடுத்தாலே போதும், வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்ணிடலாம், அப்படியே நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் போயிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸை பற்றி கேட்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஸோ 35 mm 45 mm. ஸோ உங்களுக்கு லென்த் அண்ட் பிரெத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 320 × 240 பிக்சல்ஸ்குள்ளே இருக்கணும். சேம் த டைம் உங்களுடைய சைஸ் 50லேருந்து 100 KB மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா சார்? இது எப்படி சார் நாங்கள் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம். நார்மலாக நெட்லேயே போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அதிலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போய் டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட ஹைட்டு வித்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 320 × 240 கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இது ஸோ இந்த இடத்துல அது வந்துடும். நீங்கள் பிக்சல் கணக்கு இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சலில் MM எது வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 320 இதில் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படியே எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டா 240 அப்படின்றத நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக இது 240 வித்து 240 ஹைட்டு 320 அப்படின்றத கொடுத்துட்டேன். சைஸ் எனக்கு என்ன கேபியில் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு 70 KB என்ன அப்படி இந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரீசைஸ் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட இமேஜ் மாறிடும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி இது அப்பியர் ஆயிரும். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ அப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக போய் இந்த இடத்துல ஃபைலை சூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல ஃபைலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூஸ் பண்ணி கொடுத்து அப்படின்னா எனக்கு கேட்கும் இது ஓகே தானா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல டிக் பண்ணிட்டா போதும். டிக் பண்ணிட்டா எனக்கு இந்த இடத்துல இது அப்ளை ஆகிடுச்சு. சேம் அதே மாதிரியே சிக்னேச்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு சிக்னேச்சர் 30லேருந்து 50 KB இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு அது 22 KB தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன். மறுபடியும் போய் என்ன பண்ண போகிறேன், சைனை செலக்ட் பண்ணி ஸோ நீங்கள் இதை முன்னாடியே மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வெறுமையாக எனக்கு ஒரு 45 KB வர மாதிரி எனக்கு ரீசைஸ் பண்ணி கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு ரீசைஸ் ஆயிடுது. ஸோ இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸ் இதில் நான் சைனை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஓகேவான்னு கேட்குது. உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னேச்சரும் அப்லோட் ஆயிரும்.
சில பேர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே கூட என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரும். சில பேருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வராது. ஸோ அந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, எது ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அதை அப்படியே செலக்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அதுவே ப்ரிஃபரன்ஸ் வைஸாக அடிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிங்க டெலிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா போதும். உங்களுக்கு என்ன இருக்குது இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்தா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். தென் சப்மிட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு என்டர் த பிளேஸ், நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து இதை பண்ணுறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ சேவ் அண்ட் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா வந்துடும். ஒருவேளை நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் தப்பாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் ஃபுல்லாக உங்களோட நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனை அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதில் ரிப்ளை பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.